ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, ஒலிம்பிக்கில் மல்யுத்த வீராங்கனை வினேத் போகத்துக்கு நடந்தது சதியா விதியா அப்படி என்பதுதான் கேள்வி. நண்பர்களே, நேற்றிலிருந்து ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தங்கப்பதக்க கனவை தகர்த்தெறிந்து ஒரு 100 கிராம் உணவு 100 கிராம் எடை கூடினதனால் நடந்த மிகப்பெரும் பிரச்சனையால் இந்தியாவே ஒரு தங்க மங்கையின் கனவை தகர்த்தெறிந்த மிகப்பெரும் சோகத்தில் இருக்கின்றது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், விஜயேந்தர் என்று முன்னாள் மல்யுத்த வீரர் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒரு மல்யுத்த வீரர்கள் அப்படி என்றால் ஒரு நாளில் சாதாரணமாக 5 கிலோ 6 கிலோ எங்களால் குறைக்க முடியும். ஆனால் ஒரு 2.25 கிலோ இல்லை ஒரு 1.5 கிலோ வெயிட்டை குறைப்பதற்கு ஏன் இவ்வளவு சிரமப்பட்டார்? அவருடைய உணவு பரிந்துரையாளரும் கோச்சும் என்னதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றார். இதெல்லாம் தாண்டி எவ்வளவுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லோருடைய கோரிக்கையும் அவர் 53 கிலோ வெயிட்டில் தான் கலந்திருக்க வேண்டியவர். விதியின் செயலா இல்லை சதியின் செயலான்னு தெரியல, 50 கிலோ வெயிட்டில் கலந்திருக்கின்றார். ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட முடியும்? ஒரு இரத்தத்தை இழந்து நான் தங்கப்பதக்கத்தை பெறுவதற்காக போராடுகிறேன் என்பது அவருடைய செயலில் நடந்திருக்கின்றது. இரவு முழுவதும் லிக்விட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரத்தத்தை கூட எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த முடி ஒரு 100 கிராம் வெயிட்டேஜ் ஆச்சுன்னு முடியும் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் எவ்வளவு தான் போராட முடியும்? இந்த போராட்டம் என்பதில் பெரிய விஷயம் என்றால் அதுக்கு முன்னாடிய சுற்றில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 4 முறை பதக்கம் வாங்கினவங்கெல்லாம் அடித்து தூள் கலக்கி தும்சம் பண்ணி ஒரு பெண் முன்னேறி கொண்டிருக்கிறார். இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய, இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலே ஒரு மகப்பெரும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு காத்திருக்கின்றது. அது ஒரு 100 கிராமில் பறிபோய்விட்டது என்பது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய ஒரு ஒரு போட்டியை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள், ஒலிம்பிக் தடகள போட்டிகள், மல்யுத்த போட்டிகள்லாம் கலந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருடைய மனதிலும் வேதனையை பெற்றிருக்கின்றார். இவருக்கு 1.5 கிலோ வெயிட்டை குறைப்பது சாதாரண வேலை இருந்தும் அவ்வளோ முயற்சிகள் செய்தும் அத்தனை வாட்டி அவங்க வெயிட் போட்டும் அந்த 100 கிராம் எப்படி டிஃப்ரெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. இதில் உள்ள அரசியல்களை நாம் பேச விரும்பவில்லை. ஒரு பெண் என்ன வேதனைப்படுவாள், ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாள், ஒரு பெண்ணுடைய போராட்டங்களும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு இந்தியர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் அவருடைய போராட்ட குணத்தை எடுத்து வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதை என்னுடைய செய்தியாக இருக்கின்றது. தன்னம்பிக்கை உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு 3 கிலோ வெயிட்டை குறைக்க முடியாமல் போராடி அதில் வெற்றியும் பெற்று இரவு முழுவதும் லிக்விட் ஃபுட் எடுத்து தன்னுடைய நீர்ச்சத்துக்கள்லாம் இறந்து தன்னுடைய ரத்தத்தெல்லாம் இறந்து ஒரு 100 கிராம் வெயிட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்கிறது காலக்கொடுமை என்பதை தவிர எதுவும் சொல்ல முடியாது. ஆகவே இதெல்லாம் சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்தியர்களின் கோரிக்கையாக இருப்பது என்ன என்று கேட்டீர்கள் என்றால், அவரை பொறுத்தவரையிலும் இந்த வெண்கல பதக்கத்தையாவது கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆவல். ஆகவே அவருக்கு ஒரு வெண்கல பதக்கத்தினாச்சும் கொடுத்து அடுத்த லெவலில் ஒரு அங்கீகாரத்தினாச்சும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஹரியானா அரசு அவருடைய விஷயம். அவர் ஒரு வெண்கல பதக்கம் வென்றவராக கருதப்பட்டு அவருக்குள்ள மரியாதையெல்லாம் கொடுக்கப்படுங்கிறது. இந்திய கவர்மெண்ட்டும் அவருக்குள்ள மரியாதையை கொடுத்து அவருக்கு உற்சாகத்தை கொடுத்து அவர் விரக்தி என்னால் போராட முடியாதுங்கிறத ரிட்டையர்மெண்ட்டே அறிவித்து விட்டார். ஆனால் ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு ஒலிம்பிக் சங்கத்தில் இருப்பவர்களும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் இந்திய அரசாங்கமும் அவருக்கு தக்க சமயத்தில் எந்த விதமான பழிவுணர்வும் இல்லாமல் துணை நின்று அவரை தாங்கி நிற்க வேண்டும், அவரை மாபெரும் வெற்றிக்கு உரியவராக ஆக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய கோரிக்கை. அதையே எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு யாருடைய வாழ்க்கையிலும் விதி விளையாடலாம். ஆனால் அவருடைய அந்த மல்யுத்த வீராங்கனையுடைய போகத்துடைய வாழ்க்கையில் நடந்த விதி விளையாண்டது மாதிரி யாருக்கும் விளையாடவில்லை. அந்த விதியை வென்று அவர் சரித்திரம் படைப்பார் என்பதே எல்லோருடைய ஆவலாக இருந்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.